மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு ராசியில் பிறந்தவர்களுக்குமே ஆண்டவர் எழுதிய விதிப்படிதான் அனைத்தும் நடக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது கிரக நிலைகளையும் உங்களுடைய கிரக மாற்றத்தையும், ராசியின் அமைப்பு, குரு பகவானின் நிலை, சனி பகவானின் மாற்றம், இதையெல்லாம் பொறுத்து மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு தமிழ் கடவுள் முருகப்பெருமான் எழுதிய விதியின்படி உங்களுடைய வாழ்க்கையில் எப்போ என்ன நடக்கும், மிக பெரும் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் பெறப்போகிறீர்களா, குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், தொழில் எப்படி அமையும், திருமண வாழ்க்கை எப்படி செல்லும், பண பிரச்சனைகள் எல்லாம் எப்போது தீரும், பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் ஒழிய என்ன செய்யணும், கடன் பிரச்சனைகள் எப்போது ஒழியும், எதிரிகளின் தொல்லை எப்போது நீங்கும் அப்படின்ட்டு தமிழ் கடவுள் முருகப்பெருமான் எழுதிய விதியின்படி கிரக நிலைகளை பொறுத்து மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ற ஒட்டுமொத்த ரகசியத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மிக பெரும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கிறது. மறக்காமல் முருகப்பெருமானை பிடித்தவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வீரத்தையே அணிகலனாக கொண்டவர்களாக இருப்பவர்கள் தான் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள். விளையாட்டு பேச்சையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு வியாபாரத்தை கவனிக்க பாருங்க. வாடிக்கையாளர்களை வசப்படுத்தி விற்பனையை பெருக்கும் வழியை பாருங்க. குரு பகவானின் சஞ்சாரம் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் நிச்சயம் நீங்கிவிட்டும். சந்தோஷத்தில் திளைப்பீங்க. தொழில் துறைக்கு தேவையான ஏற்பாடுகளை நண்பர்கள் மூலமாக செய்வதற்கு அற்புதமான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் தேடி வரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். புதிய தொழில் தொடங்குவதற்கான திட்டத்தை போட்டு மிக பெரும் வெற்றி பெறுவதற்கான யோகமும் உங்களுக்கு நிச்சயம் இருக்கின்றது. வாங்கிய இடத்தில் வீட்டை கட்டி கிரகப்பிரவேசம் செய்து குடிபுகுவீங்க. உறவினர்களிடம் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் உற்சாகமாக இருக்கக்கூடிய காலகட்டமும் நிச்சயம் வரும் என்பது எழுதப்பட்ட விதியாக இருக்கின்றது. இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் கணிசமான லாபத்தை பார்ப்பவர்களாக இருப்பவர்கள் தான் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் ஒவ்வொரு வருடமும் கடைசி மாதத்தில் செவ்வாய்க்கிழமையில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை சென்று வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய விருப்பமான காரியங்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும். கலைநயம் மிளிரக்கூடிய அற்புதமான வல்லமை படைத்தவர்களாக இருப்பவர்கள் தான் மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த காரியத்திலையும் இறங்கிடாதீங்க. நுரையீரல் சம்பந்தப்பட்ட கோளாறு வராமல் பார்த்து கொள்வது மிக மிக நல்லது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மனைவி ஏதாவது கோபத்தில் பேசினாலும் மனதில் வைத்து கொள்ளாதீங்க. கூடிய வரைக்கும் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது தான் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் உள்ள போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய அற்புதமான யோகம் உங்களுக்கு இருக்கின்றது. வியாபாரத்தில் நுணுக்கங்களை புகுத்தி அதிக லாபத்தை பார்ப்பவர்களாகவும் இருப்பீங்க. காதலிக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் தடுமாற்றமும் அடைவீங்க. சில நேரம் அரசாங்க வேலை பார்ப்பவர்கள் அலைச்சல் அதிகமாகி அவதிப்படக்கூடிய சூழ்நிலையும் நிச்சயம் கொஞ்ச நாளுக்கு வரும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தீர்த்து கொள்ள நீதிமன்ற உதவியை நாடக்கூடிய ஒரு நிலையும் உங்களுக்கு நிச்சயம் வரலாம் என்பதையும் சொல்ல வேண்டும். திருவண்ணாமலை சென்று அருணாச்சலேஸ்வரரை வணங்கி வந்தால் உங்களுக்கு பெருமையும் புகழும் அதிகரிக்கும் என்று 100% உறுதியாக சொல்லலாம். எதிர்ப்புகளை எல்லாம் தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கக்கூடிய புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் தான் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள். உங்களுக்கு வரக்கூடிய பொருளாதார சிக்கல்களை எல்லாம் சிரமங்கள் இன்றி சாதிப்பீங்க. சனி பகவானின் சஞ்சார காலகட்டத்தில் வரவுக்கு மேலே செலவு வந்து கடன் வாங்க வேண்டிய கட்டாயமும் ஏற்படும். ரியல் எஸ்டேட் தொழிலில் அதிக லாபம் பெறுபவர்களாக நிச்சயம் நீங்கள் இருப்பீர்கள் என்பது எழுதப்பட்ட விதி. தவறுதலாக வேறு ஒருவர் பெயருக்கு மாறிய பட்டாவை மீட்டு நிலத்தை உரிமையாக்கி கொள்ளக்கூடிய ஒரு
நிலைமை உங்களுக்கு வரலாம். திடீரென்று குடும்பத்தோடு ஆன்மீக சுற்றுலா செல்வீங்க. கடுமையாக உழைத்து பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைவீங்க. உங்களுடைய வீட்டில் ஒவ்வொரு வருடத்திலையுமே ஏதோ ஒரு மாதத்தில் நிச்சயம் மங்களகரமான நிகழ்ச்சி உங்களுடைய தலைமையின் கீழ் நிச்சயம் நடந்தேறும். அது மட்டுமல்ல, முன்னேற்பாடுகளை நண்பர்கள் மூலமாகவும் செய்வீங்க. வளர்ச்சிகளை சீராக அள்ளி தருகின்ற உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பதோட குரு பகவானும் உங்களுக்கு உதவுவார் என்பது தமிழ் கடவுள் முருகப்பெருமான் எழுதிய விதியாக உள்ளது. பிள்ளைகள் விஷயத்தில் சற்று கண்டிப்பாக இருக்க தவறாதீங்க. இல்லைன்னா சில பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்து அவங்களால தலை குனிவை அடையக்கூடிய ஒரு நிலையும் உண்டாகிவிடும். குறுகிய காலத்தில் பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைத்து குறுக்கு வழியில் மட்டும் இறங்கிடாதீங்க. மனைவியோடு மல்லு கட்டி கொண்டு தெரியாமல் மனம் விட்டு பேசி பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர பாருங்க. அரசாங்கத்தில் இருந்து கிடைக்க வேண்டிய கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சற்று தாமதம் ஏற்பட்டாலும் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு என்பதை சொல்ல வேண்டும். உடல்நல குறைவு காரணமாக சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஒவ்வொரு வருடத்திலையும் மிக முக்கியமாக கடைசி மாதத்தில் ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. கிரக நிலையை பொறுத்து எந்த விஷயத்தை தொட்டாலும் தாமதமாகிறதே என்று மனம் சங்கடப்பட்டவங்க, குடும்பத்தில் தேவையில்லாத செலவு ஏற்பட்டு கடன் வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டவங்க எல்லாம் தஞ்சை பிரகதீஸ்வரர் பெருமாளை ஒரு முறையாவது சென்று உங்களுடைய வாழ்க்கையில் வழிபட்டு வந்தீங்கன்னா நெஞ்சத்து ஆசைகள் எல்லாம் நிச்சயம் தடைகளின்றி நிறைவேறும் என்பதை சொல்ல வேண்டும். அரசரை போல கோலோச்சக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாகவும் இருப்பவர்கள் தான் மிதுன ராசியில் பிறந்த நீங்கள். என்னதான் நீங்கள் வியாபாரத்தில் சற்று ஏற்ற இறக்க நிலையை சந்திப்பவர்களாக இருந்தாலும் வியாபாரம் மூலமாகத்தான் உங்களால் கொடிகட்டி பறக்க முடியும் என்பது எழுதப்பட்ட விதி. நெருங்கிய நண்பருக்கு இக்கட்டான நேரத்தில் பண உதவி செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க. வெளியூர் பயணங்கள் மூலமாக தொழிலுக்கு தேவையான ஆர்டர்களை பெறுவதில் முனைப்பு காட்டுவீங்க. தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்த பாருங்க. பழைய கடன்களை அடைக்க கடுமையாக உழைத்து அதை அடைத்தே தீருவீங்க. பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்காக அரசாங்க உதவியை எதிர்பார்த்து இருப்பீங்க. தனியார் துறை ஊழியர்கள் கடுமையாக உழைத்து முதலாளிகளுடைய பாராட்டை பெறவும் செய்வீங்க. மனதிற்கு பிடித்த பெண்ணை மனம் முடிக்க நண்பர்களுடைய உதவியோடு தேவையான ஏற்பாடுகளையோ மிதுனம் ராசியில் பிறந்த பலரும் செய்வீங்க. அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். காளகஸ்திநாதரை வழிபடுங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் பறந்தோடும் என்பது தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் விதி. அறிவு திறனை அள்ளி தரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து எதிர்ப்புகளை எல்லாம் அகற்றி வைப்பார். எதை எடுத்தாலும் அலட்சியப்படுத்தாத ஒரு செயலை செய்தீர்கள் என்றால் வெற்றி உங்கள் பக்கம்தான். தொழிலுக்கு சிக்கலை ஏற்படுத்தியவர்கள் எல்லாம் விலகி சென்று விடுவார்கள். இருசக்கர வாகனத்தில் நீண்ட தூரம் செல்வதை தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அரசாங்க ஊழியர்களாக இருந்தீங்கன்னா கடுமையான சோதனைகளுக்கு ஒரு சில நேரங்களில் ஆளாகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அக்கறையாக வேலை பார்க்கவில்லை என்றால் மேல் அதிகாரிகளிடம் திட்டு வாங்கக்கூடிய நிலையும் உண்டு. போட்டி பந்தயங்களில் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் எப்போதும் ஈடுபடாதீங்க. அது உங்களுக்கு பல சமயங்களில் தோல்வியை கொடுக்கும். ஆன்லைன் வர்த்தகத்தில் அதிக எச்சரிக்கையோடு முதலீடு செய்வது நல்லதாக இருக்கும். நண்பராகவே இருந்தாலும் சரி, உறவினராகவே இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இல்லைன்னா பெரும் பிரச்சனைகளை சந்திப்பவர்களாக இருப்பீங்க. பெண்கள் ஆசைப்படும் பொருளை உடனே வாங்கி கொடுத்துடாதீங்க. கொஞ்சம் நிறுத்தி நிதானித்து எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்பட வேண்டியது அவசியம். பிள்ளைகளின் தேவையை உடனுக்குடன் நிறைவேற்றி வைப்பவர்களாகவும் இருப்பீங்க. மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் காரைக்குடி முத்துமாரியம்மனை வழிபட்டால் நிறைவான செல்வம் பெறுவீங்க. தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப எதையும் செய்யக்கூடியவர்களாக இருப்பவர்கள் தான் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள். உங்கள் பக்கம் நியாயம் இருந்தாலும் உறவினர்களிடம் கோபத்தை காட்டி உறவுகளை சிதைத்து விடாதீங்க.
தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைந்து பண வரவை அதிகரித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு தொழில் தொடங்கி 3 வருடங்களில் உங்களுக்கு நிச்சயம் நடக்கும் என்பது முருகப்பெருமானின் விதி. வங்கி கணக்கில் உங்களுடைய சேமிப்பு உயர்ந்து மகிழ்ச்சி நிச்சயம் ஏற்படும் ஒரு நாள். கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் நல்ல பலனை உங்களுக்கு எப்போதும் கொண்டு வரும். வியாபாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நோக்கி முன்னேறி செல்பவர்களாக இருப்பீங்க. ராகு கேது பகவான்களுடைய சஞ்சார காலகட்டத்தில் பொது காரியங்களில் ஈடுபட்டு உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கை உயர்த்தி கொள்வீங்க. நீண்ட காலமாக விற்பனையாகாமல் இருந்த இடத்தை விற்று நிம்மதி அடைவீங்க. சகோதர சகோதரிகளுக்கு தேவையான உதவிகளை செய்து உறவை மேம்படுத்தி கொள்பவராகவும் இருப்பீங்க. நீங்கள் திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாளை வழிபட்டீங்கன்னா சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்பது முருகப்பெருமானின் விதியாக இருக்கின்றது. போர் குணம் கொண்ட பூமிகாரகனாகிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து அனைத்தையும் செய்வார். யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுத்து போக மாட்டீங்க. ஆனால் நல்லதுன்னா எதை வேணாலும் விட்டுட்டு போவீங்க. நல்லவனுக்காக எதை வேணாலும் விட்டு கொடுக்கவும் தயங்க மாட்டீங்க. ஃபைனான்ஸ் தொழிலில் அதிக முதலீடு செய்பவர்களாக இருப்பீங்க. அரசாங்க ஊழியர்கள் சம்பள உயர்வு இடமாற்றமெல்லாம் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தனியார் ஊழியர்கள் முதலாளியின் பாராட்டை பெறுவீங்க. பிள்ளைகள் நல்ல முன்னேற்றம் அடைந்து படிப்பில் கவனம் செலுத்தி அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. காரியத்திற்காக வருகின்ற உறவுகளை அடையாளம் கண்டு ஒதுக்கி வைப்பீங்க. அதாவது ஏதோ ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா தான் சிலர் காலை பிடிக்க வருவாங்க. அந்த மாதிரியான உறவுகள் யார் அப்படின்றத தெரிந்து கொண்டு அவங்கள நிச்சயம் ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒதுக்கி வைப்பீங்க அப்படின்றதும் எழுதப்பட்ட விதியாக இருக்கின்றது. தொழிற்சாலையில் உற்பத்தியை பெறுவதற்காக புதிய மாற்றங்களை கொண்டு வருவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் தொழிலாளர்களுக்கு தேவையான ஊதியத்தை கொடுத்து உற்சாகப்படுத்துவீங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தாலும் எதிரில் வருபவர்களால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒரு வருடத்தில் ஒரு முறையாவது பழனி முருகனுடைய பாதம் பணியுங்க. கழனி செழித்து செல்வம் பெருகும் என்பதை உறுதியாக சொல்லலாம். வினை பயனை அறுக்கின்ற வியாழ பகவான் உங்களுக்கு எப்போதும் துணையாகவே இருப்பார். நில விற்பனையில் எதிர்பாராத லாபத்தை அடைபவர்களாக இருப்பவர்கள் தான் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள். கண் திருஷ்டி அதிகமாக இருந்தால் அதற்கான பரிகார பூஜையை செய்து கொள்வது அவசியம். முகம் தெரியாத எதிரிகள் மூலமாக இனம் தெரியாத எதிர்ப்புகளை சில நேரங்களில் சந்திப்பீங்க. சாமர்த்தியமாக காய் நகர்த்தினா அதையெல்லாம் தாண்டி வருவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தி அதிக லாபம் பெற்று பொருளாதார மேம்பாடு காண்பவர்களாகவும் இருப்பீங்க. அரசாங்கத்தில் இருந்து உரிய உதவிகள் தாமதமின்றி நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைத்துவிடும். நண்பர்கள் மூலமாக சிக்கலான பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீங்க. வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுக்காக மருத்துவரை பார்ப்பவர்களாகவும் இருப்பீங்க. மனைவி மக்களின் சந்தோஷத்திற்காக சுற்றுலா செல்வீங்க. அடிக்கடி சுற்றத்தார்களின் சுப நிகழ்ச்சிகள்லையும் கலந்து கொள்வீங்க. நீங்கள் பட்டமங்கலம் சென்று தட்சிணாமூர்த்தியை வணங்கி வந்தீங்கன்னா தொட்டதெல்லாம் உங்களுக்கு துலங்கும் என்று உறுதியாக சொல்லலாம். வியூகங்களின் மூலம் வெற்றிகளை காணக்கூடிய மந்தனின் ஆதிக்கம் கொண்ட நீங்கள் பல ஆசைகளையும் துறப்பவர்களாக இருப்பீங்க. எண்ணிய காரியமெல்லாம் தடையின்றி உங்களுக்கு நிச்சயம் நடக்கும். ஆசையை துறந்தால் அனைத்தும் உங்கள் வசம் என்று சொல்லலாம். சின்ன சின்ன இடையூறுகள் வந்து மனதை சற்று வேதனைப்படுத்தினாலும் அதிலிருந்து மீண்டு வந்துடுவீங்க. வியாபாரம் சில நேரங்களில் சுமாராக நடந்து வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும். அடுத்த வீட்டு விஷயத்தில் அனாவசியமாக தலையிட்டாதீங்க. உங்கள் வீட்டு விஷயத்தை அடுத்த வீட்டில் கொண்டு போய் நுழைக்காதீங்க. வெளியூர் பயணங்களின் போது பணத்தையும் ஆவணங்களையும் பத்திரமாக வைத்து கொள்வது மிக மிக அவசியம். அரசாங்க ஊழியர்களுக்கு மேல் அதிகாரி மூலம் சில நேரங்களில் இடையூறு ஏற்படும். எந்திரம் சம்பந்தப்பட்ட தனியார் துறை ஊழியர்கள் கவனமாக பணி செய்ய வேண்டும். நீங்கள் திருநள்ளாறு தர்ப்ப ஆரண்ய ஈஸ்வரரை வழிபடுங்க. உங்ககிட்ட யோகம் அடிக்கடி வந்து சேரும்.
அதாவது தூரத்தில் இருந்த யோக பலன்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும் என்று உறுதியாக சொல்லலாம். சாணக்கியத்தனத்தால் சாதனை புரியக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு மிக மிக பக்கபலமாக இருப்பார். ஆன்லைன் வர்த்தகத்தில் கவனமாக இல்லைன்னா பெரும் சரிவு உங்களுக்கு உண்டாகும். கணவனுக்கும் மனைவிக்கும் கண்டிப்பாக மனக்கசப்பும் சனி பகவானால் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் கடந்து வருவீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக கையாண்டு குடும்பத்தில் குழப்பம் ஏற்படாமல் பார்த்து கொள்வது அவசியம். பிள்ளைகளின் நடவடிக்கைகளை நுணுக்கமாக கண்காணிக்க தவறாதீங்க. தேவையில்லாமல் சிக்கலில் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு உண்டு. நெருங்கிய நண்பரோ உங்களுக்கு அல்லது நெருங்கிய உறவினரோ உங்களுக்கு எதிராக காரியம் செய்யவும் தயங்க மாட்டாங்க. உஷாராயிருங்க. வியாபாரத்தில் வெற்றி கண்டு பண வரவை அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கின்றது. ஒத்தக்கடை யோக நரசிம்மரை வழிபட்டீங்கன்னா மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஆயுள் விருத்தியாகும் என்று சொல்லியே ஆக வேண்டும். பார்வையால் பலன்களை அள்ளித்தரும் குரு பகவான் உங்களுக்கு தொழில் ரீதியாக உதவுவார். குடும்ப ரீதியாக பக்கபலமாக இருப்பார். வேலையாட்களுடைய உதவியால் ஒத்துழைப்பால் உற்பத்தியை பெருக்குவீங்க. நீண்ட காலம் இழுபறியாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடியும். வசதி இல்லாத மாணவராக இருந்தீங்கன்னா படிப்பு செலவு உங்களுக்கு வேறு ஒரு முக்கிய புள்ளியால் ஏற்கப்படும். கோயில் திருப்பணிகளுக்கு தாராளமாக உதவி செய்வீங்க. ரியல் எஸ்டேட் தொழிலில் வெற்றி கொடிய நாட்டுவீங்க. கை கால்களில் அடிக்கடி ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்க. மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசுவீங்க. அதனால் உறவுகளில் சிக்கலும் ஏற்படும். கடினமான வேலைகளை சுலபமாக முடித்து மன நிம்மதி அடைவீங்க. வியாபாரத்தில் மிக பெரும் லாபத்தை பார்க்கக்கூடிய யோகம் உங்களுக்கு நிச்சயம் இருக்கின்றது. ஃபைனான்ஸ் தொழிலில் பண வரவு நிச்சயம் அதிகரிக்கும். அரசாங்க ஊழியர்கள், தனியார் நிறுவனங்களில் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் அடிக்கடி கிடைக்கும். நீங்கள் அழகர் கோவில் கல்லழகர் பெருமானை வழிபட்டீங்கன்னா தொழில் விருத்தி அடையும். மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்க வேண்டியது கிரக நிலைகள், கிரக மாற்றம். இதையெல்லாம் வைத்து தமிழ் கடவுள் முருகப்பெருமான் எழுதிய விதியின்படி என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டிருப்பீங்க. நீங்கள் வருடத்தில் ஒரு முறையாவது பழனி முருகர், திருச்செந்தூர் முருகரை சென்று வழிபட்டு வாங்க. எல்லாம் உங்களுக்கு நன்மையிலேயே முடியும். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிதுனம் ராசியில் பிறந்த அனைவரும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்ட்டு எழுதப்பட்ட விதியை தெரிந்து கொண்டு சிறப்பான செல்வ செழிப்பான சுகபோக ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.